சாம்பியன் டிராஃபி 2025க்கான போட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இறுதிக்கட்ட நெருங்கிச்சு என்றே சொல்லாங்க. நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, துபாய்ல இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் மேட்ச் நடக்க போகுதுங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, துபாய்ல இந்த மேட்ச் நடக்க போறதில்ல அப்படிங்கிற மாரி நியூஸ் வந்து வெளியாகிருக்கு. அத பத்தி நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திய அணியிலயும், அது மட்டும் இல்லாம நியூசிலாந்து அணியிலயும் வந்துட்டு ஓரிரு பிளேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போறாங்க. அத பத்தின முக்கியமான செய்தி வந்து இப்ப வெளியாகிருக்குங்க. அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த போட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியில வந்துட்டு ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில், விராட் கோலி, அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அது மட்டும் இல்லாம இந்திய அணியில பவுலிங்ல ஒரு ஜாம்பவானா இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முகமது ஷமி, அது மட்டும் இல்லாம வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷிப் சிங், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இவங்கலாம் கூட வந்துட்டு பவுலிங்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட வந்துட்டு இந்திய அணியில ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய அணிக்கு அச்சுறுத்தலா நியூசிலாந்து அணியில இருக்கக்கூடிய பேர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குறிப்பா கெய்ன் வில்லியம்சன், அது மட்டும் இல்லாம ரச்சின் ரவீந்திரா சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதுலயும் குறிப்பா அது மட்டும் இல்லாம மிச்சல் சாட்னர், கிளென் பிலிப்ஸ், அதுக்கப்புறம் டேரே மிச்சல், அதுக்கப்புறம் டெவன் காம்னே இவங்க கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து அணிக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருந்துட்டு வராங்க. இப்போ இந்த பிளேயர்ஸ் தான் வந்துட்டு இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டு வருதுங்க. அதுலயும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கெய்ன் வில்லியம்சன் அவர் வந்து நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு இப்போ. கடந்த மேட்ச்ல கூட வந்து பார்த்தோம். இப்படிதான் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திய அணியில வந்துட்டு இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சாம்பியன் டிராபி தொடர்ல எங்கள தவிர மற்ற இருக்க 7 டீமும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சர்வே பண்ணி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விளையாட்டு விளையாடியிருந்தாங்க. நாங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் துபாய்ல ஒரே பிட்ச்ல விளையாட்டு வரோம். எல்லா டீமும் வந்து பார்த்தீங்கன்னா, துபாய்ல அதே பிட்ச்ல எதிர்கொண்டு நாங்க ஜெயிச்சுட்டு வரோம். இதையே ஒரு காரணமா வச்சு எல்லாருமே வந்துட்டு இந்தியா துபாய்ல வந்துட்டு ஒரே பிட்ச்சை விளையாடுறதால தான் வந்து ஜெயிச்சுட்டே வராங்க. இந்தியா இதுவே சர்வே பண்ணி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு அந்தந்த டீம் கூட விளையாடிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்தியா வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் வந்துட மாட்டாங்க அப்படிங்கிற மாரி பேச்சுக்கள் வந்து வந்தது. அதுலயும் குறிப்பா கடைசியா வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா கூட நியூசிலாந்து விளையாடும்போது, அது டேவிட் மில்லர் சொல்லியிருந்திருப்பாரு. நேர்மையா வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து அந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி. அவருக்கு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். எந்த ஒரு டீமுமே வந்துட்டு கஷ்டப்பட்டா தான் ஃபைனல் வரைக்கும் வர முடியும். அந்த மாரி தான் வந்துட்டு நாங்க இந்திய அணியில இருந்துட்டு இந்திய அணி கேப்டன் நான் சொல்றேன். எங்க டீம் வந்துட்டு மிகவும் வலிமையான டீம் அப்படிங்கிற மாரி நான் நம்புறேன். அதனால தான் வந்துட்டு நாங்க இப்போ ஃபைனல்ல வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நியூசிலாந்து கூட வந்துட்டு நாளைக்கு நாங்க விளையாட போறோம். அதுல வந்துட்டு கண்டிப்பா நாங்க கப்ப அடிச்சே தீருவோம். அந்த ஐசிசி தொடர்ல வெற்றி பெற்று அந்த கப்ப வந்து இப்பனா வாங்கி எங்க நாட்டுக்கு வந்து பெருமை சேர்க்கணும். எங்க இந்திய அணிக்கு வந்து பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப எங்களோட வீரர்களோட முக்கியமான நோக்கமா இருக்கு. அதனால வந்துட்டு எழக்கூடிய விமர்சனங்களுக்கு நாங்க பதிலளிக்கணும் அப்படிங்கிற மாரி அவசியம் இல்ல. அதனால வந்துட்டு யாரும் வந்துட்டு விமர்சனங்கள பேச வேண்டாம். அப்படிங்கிற மாரிலாம் பேட்டியில வந்துட்டு ரோஹித் சர்மா நியூசிலாந்து அணிக்கும், அது மட்டும் இல்லாம இந்திய அணிய விமர்சனம் வச்ச எல்லாருக்கும் வந்துட்டு சரியான பதிலடி குடுத்திருக்காரு. இங்க ரோஹித் சர்மா பேட்டியில இப்படிப்பட்ட விஷயங்கள பேசிட்டு இருக்க, அடுத்து ஒரு முக்கியமான செய்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து இப்ப துபாய்ல நடக்க போறதில்ல. இந்த மேட்ச அடுத்த ஒரு இடத்துக்கு வந்து மாற்ற போறாங்க அப்படிங்கிற மாரியும், அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு கருதி இந்திய அணிக்கும், நியூசிலாந்து அணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 அணிக்கும் எந்த ஒரு விமர்சனமும் திரும்ப வந்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐசிசியே வந்துட்டு இடமாற்றம் பண்ண போறாங்க. விளையாடக்கூடிய மைதானத்த வந்து மாற்ற போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த பிறகு முக்கியமான செய்தியா வெளிய வந்துள்ளதுங்க. இப்படி இருக்க நிலையில என்னதான் வந்துட்டு மைதானத்த மாத்தி விளையாட வச்சாலும், இந்திய அணி வந்து இப்ப நியூசிலாந்து வீழ்த்துவாங்களா? வீழ்த்த மாட்டாங்களா? அப்படி இல்லன்னா இந்திய அணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பாக்ஸ்லயும் வந்துட்டு உங்கள கருத்துக்கள சொல்லிட்டு போங்க.